Executive Editor, the Biomedical and Sciences Collection, London, UK, who is our distinguished chief guest today. May I extend a special welcome note to our guest of honor, Ms. J. Rafika, a final year MBBS student from Delhi Medical College. வெற்றிக்கு வழிவகுத்திருக்கும் பெற்றோருக்கும் இந்த நன்முயற்சி குறிப்பிட்ட KMR பள்ளி நிர்வாகத்திற்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்து மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். நன்றி வணக்கம். சார் வந்து டாக்டர் நம்ம மதுரை மெடிக்கல் காலேஜ் டாக்டராக MBBS பட்டம் வாங்கியிருக்காங்க. ஆனால் சார் கனெக்ட் பண்ணுறது 4 கண்டங்களை 3 நகரங்கள். 3 நகரங்கள் என்று சொன்னால் சென்னை, மதுரை, ஹைதராபாத் 3 சிட்டிக்கும் மாறி மாறி பறந்து நிறைய படித்து இன்னைக்கு முன்னாடி ஒரு சீஃப் கெஸ்டாக இருக்கிறாங்க. 4 கண்டங்களை இணைத்திருக்கிறார்கள். நம்ம ஆசிய கண்டம், நம்மளுடைய ஐரோப்பிய கண்டம், அமெரிக்க கண்டம், ஆஸ்திரேலிய கண்டம், 4 கண்டங்களிலும் மறந்து பறந்த திரைக்கடலோடி திரவியம் தேடி என்று சொல்ற மாதிரி சார் வந்து 4 கண்டத்துக்கு போய் கல்வியை கற்றுக்கு வந்து அதை வந்து உலகமாதிப்பட்ட மாணவர்களுக்கு கொடுத்து அவர்களை வழிநடத்துகிறார்கள். நீங்கள் KMR NEET JEE அகாடமியில் உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய மாக் டெஸ்ட் இருக்கும், மாடல் டெஸ்ட் இருக்கும். அப்போது அந்த டெஸ்ட்லாம் எழுதிட்டு மார்க்கை பார்த்துட்டு நெக்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு போயிடக்கூடாது. அந்த டெஸ்ட்டில் நீங்கள் எவ்வளோ மார்க் பண்ணியிருக்கீங்க, அதில் என்ன தப்பு பண்ணியிருக்கீங்க, அந்த தப்பை திருத்திட்டு நெக்ஸ்ட் எக்ஸாம் எழுதணும். ரிவைஸ் டெஸ்ட், ரிவைஸ் டெஸ்ட், அனலைஸ், improve. Okay? Morning revise, afternoon test, evening analyze, night improve. So இந்த 4 மந்த்ஸ் வச்சுட்டு கண்டினியூஸாக ரிவைஸ் பண்ணிட்டு உங்களோட டெஸ்ட் எழுதி அனலைஸ் பண்ணி அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கணும். You are more important than your exam. சரிங்களா? So sleep well, eat properly, take short breaks. And I want to say something very important. This academy is giving you structured classes, weekly tests, study materials, and even free coaching for government school students. So don't think this is just a coaching. Think this is an opportunity for your next step in India. நான் வந்து சேலம் சீனியர் சொன்னாங்க. நான் வந்து முன்னாடி நான் மார்க் டெஸ்ட் எழுதுறேன். டக்குனு பார்த்தா எனக்கு ஒரு 400 மார்க் வந்தது. அடுத்த மார்க் டெஸ்ட்ல பார்த்தா 100 மார்க் தான் வருது. ஸோ உங்களுக்குள்ளே ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ணாதீங்க. அதே மாதிரி கூட விட்டவங்களே பார்த்து கம்பேர் பண்ணாங்க. நான் 2 சாப்டர் முடிச்சுட்டேன், நான் ஒரு சாப்டர் தான் படிச்சுட்டேன். இன்னொன்று சொல்லவா, நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு படிச்சுட்டு மார்க் டெஸ்ட் எடுத்துட்டேன். எவ்வளோ மார்க் பண்ணிருக்கேன் இருக்கீங்க? எல்லாம் டெஸ்ட் சும்மா யாராவது சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டைம் மார்க் டெஸ்ட் தான் எவ்வளோ 70 மார்க் தரேன். எவ்வளோ உங்களுக்கு தருவீங்க? 20 மார்க் 70 மார்க். ஓகேவா? 70 ஜஸ்ட் 90 மார்க் தான். சரி, இன்னும் என்ன கொடுத்த டைம் இருக்கிற மாதிரி கேட்க மாட்டாங்க. இப்படி கேட்க மாட்டாங்க. இப்படி கேட்க மாட்டாங்க. யாராவது நீங்கள் மைனஸ் மார்க் ஏதாவது தெரியுங்க? ப்ரொஃபஷனல் பேட்டர்ன் மைனஸ். ஸோ அது பற்றி நானும் கேட்குறேன். ஃபர்ஸ்ட் டைம் மார்க் கவர்மெண்ட் செகண்ட் டைம் எவ்வளோ உங்களுக்கு தருவீங்க? மைனஸ் மார்க் போயிடுச்சு. ஓகேவா? ஸோ நிறுவனம் சொல்கிறேன். என்ன ரீசன்னா வந்துட்டு மோஸ்ட்லி நம்ம யாரும் என்ன பண்ணணும்னா கொஸ்டின் பேப்பர் கையில் வாங்கினோடனே முதல் 4 வார்த்தை மட்டும் ரீட் பண்ணி டக்குனு வந்து கிளிக் பண்ணிடலாம் ஆன்சர். இல்லையா? நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்கும். சரி 4 வார்த்தை படிச்சு ஆமாம் நமக்கு தெரிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் கிளிக் பண்ணிடுவோம். அது மட்டும் பண்ணாது. கொஸ்டின் வந்து ஃபுல்லாக ரீட் பண்ணுறேன். இன்னையிலிருந்து அடுத்த டார்கெட் மே 3ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு அடுத்த டார்கெட் இருக்குது. ஒரு கனவை நனவாக்கணும்னா நீங்க லேசா வந்துடாது இல்லைங்களா? அது என்ன செய்யும்? ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஹார்ட் ஒர்க் தான் நமக்கு சக்சஸை தரும். எந்த அளவுக்கு நம்ம வந்து உழைக்கிறோமோ அதுதான் நம்மளோட